காளியம்மாள் கூட அதிகபட்சமாக வந்து என்ன நட்பில் இருந்த வகையில் நான் என்ன சொல்லலாம். எவனாவது இந்த ஊடகத்தில் நாம் தமிழ் கட்சியும் பிஜேபி முடிச்சு போட்டு பேசிங்க எதை கொண்டு அடிப்பேன்னு தெரியும். இந்த பிஜேபியை வந்து இந்த பிக்காலி கரணி தான் கூட நான் போயிட்டு வந்தேன். அண்ணன் தொடர்பு கொண்டு அடிப்பாரோ அந்த பயம் வந்துச்சு. அக்கா காளியம்மாள் வந்து வழியிருக்காங்க, மீண்டும் நாம் தமிழ் கட்சி இணைய வாய்ப்பு இருக்குன்றாங்க. வாய்ப்பு இருக்குது தான். எல்லாம் தம்பி இப்போ அருள் ராம் கூட வெளியே போயிருந்தார், வந்துட்டார். ஐயா அதியம்மன் வெளியே போயிருந்தாங்க, வந்துட்டாங்க. தங்கச்சி காளியம்மன் வெளியே போயிருக்காங்க, வந்துடுவாங்க. இன்னும் போகிற பிள்ளைங்க கூட வந்துட்டு இருக்காங்க. இப்போ நிறைய பேர் ரகசியமாக பேசிட்டு இருக்காங்க. எது தெரியாமல் வாயை விட்டு தொலைச்சி விட்டோம்பா, வர வாய்ப்பு இருக்கா, அண்ணன் வந்து உதைப்பான்னு கேட்குறாங்க. நீ அண்ணன் பேசிக்காமல் சொல்லியாச்சு. ஒருத்தனை தம்பி வெளியே போனது 90% என்ன எல்லாமே இப்போ என்ன பண்ணுறாங்கன்னாக்க அண்ணன் தொடர்பு கொண்டு அடிப்பாரோ அந்த பயம் வந்துச்சு. விரைவாக வரட்டும், சேர்ந்து களமாடுவோம். அண்ணன் எதுவும் சொல்ல மாட்டார். காரணம்னு நினைக்கிறீங்கண்ணா இந்த மாதிரி வந்து அப்போதைக்கு 26 தேர்தலை நோக்கி நம்ம பயங்கரமாக பயணிக்க வேண்டிய நேரத்தில் கட்சியின் முக்கிய அவங்களுக்கு தம்பி 2 இருக்குது தம்பி. இந்த மண்ணை மீட்டணும் ஒரு கனவு இருக்கும், வயிற்றில் பசி இருக்கும், குடும்பத்தில் வறுமையில் இருக்கும். அப்போ ரெண்டையும் கம்பேர் பண்ணுவான். அப்போ நம்ம பெயிண்டர் மாதிரி ஆளு சொல்லிடுவாங்க. இந்த போயிருக்காங்கல்ல இது வெற்றி குமரன் அவங்கெல்லாம் போயிருக்காங்களா, என்னப்பா சும்மா அங்கேயே தம் கட்டி கிடக்குறா, அரசியல் காரு பங்காளி போயிட்டு இருக்கு, நீ என்னமோ அங்கேயே உட்காந்துருக்கேண்ணா. சரிண்ணா சும்மா வராத, ஏதோ சொல்லிவிட்டு வா அப்படிம்பாங்க. அப்புறம் அங்கே போய் பார்ப்பான், ஏடா இவன் பேச்சை கேட்டு வந்து வெறும் 5000 ரூபாய்க்கிட்ட அசிங்கப்பட்டு போயிட்டேன் நான். ஆச்சு 6 மாதம் ஆச்சு, இப்போ தூத்து விட்றான். இவ்வளோதான், ஒன்றுமே கிடையாது. இதில் அக்கா காளியம்மாள் திரும்ப பேட்டி கொடுக்கும்போது கூட அண்ணன் கிட்ட இருந்தால் நான் அரசியலை கற்றுக்கிட்டேன். அதுதான் உண்மை. காளியம்மாள் கூட அதிகபட்சமாக வந்து என்ன நட்பில் இருந்த வகையில் நான் என்ன சொல்லலாம். சென்னை வந்தால் அழைப்பாங்க, நான் வாரம் ஒரு முறை அழைச்சி பேசுவேன், தொடர்பாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு இப்போ சொல்ல முடியாமல் சில காரணங்களால் வந்து வேறு கட்சிக்கு போயிடல, நல்லா கவனிக்கணும். வேறு கட்சிக்கு போயிடல தம்பி. சில காரணங்களால் வந்து அவங்க வந்து வெளியே இருக்கிறாங்க, விரைவாக உள்ளே வருவாங்க. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. அவ்வளோதான், வந்தால் மகிழ்ச்சி, அவ்வளோதான். இல்லை நீங்கள் பேசியிருக்கீங்கன்னா ஏற்கனவே வந்து தாவைக்கால இணைய வாய்ப்பு இருக்குது. தாவைக்கால தம்பி எல்லா பேரும் சொல்கிறாங்க, காளியம்மாளுக்கு 50 கோடிங்கிறாங்க, 100 கோடிங்கிறாங்க. அந்த மாதிரி கடை சிரிக்குது, கேட்கன்னு சிரிக்குது. அண்ணே ஓப்பனாக சொன்ன தம்பி, ஆளுங்கட்சியால் அவங்க மிரட்டப்பட்டிருக்காங்க தம்பி. இது பகிரங்கமான உண்மை தம்பி. அதால் வந்து இப்போ கட்சி முக்கியமாக உசுறு முக்கியமான உசுறு முக்கியம் தம்பி. இதுதான் சொல்லணும். நான் கூட அப்படி தான் போயிருப்பேன். இப்போ எனக்கு கூட இப்போ கட்சி முக்கியமாக உசுறு முக்கியமாக உசுறு தான் முக்கியம் எனக்கு. அப்போ என்ன பண்ணுவோம், சில கட்டத்தில் சில விஷயங்கள்லாம் நம்ம வந்து கொஞ்சம் கடந்து போய் தான் ஆகணும். இப்போ அது போல தான் போயிருக்காங்க. உறுதியாக பாருங்கள், எங்கள் தங்கச்சி வருவாங்க, அதில் மாட்டு கருத்து இல்லை. இன்னும் கடைசியாக வந்து இந்த மாதிரி ராஜீவ்காந்தி இருக்காங்க, இவங்கெல்லாம் போன பிறகு குற்றச்சாட்டுகள் பயங்கர. ஆனால் கல்யாண சுந்தரம் வந்து எந்த குற்றச்சாட்டுமே வைக்கல. அதிமுக போனால் கூட ஒரு மென்மையான போக்கை தான் வந்து நாம் தமிழர் கட்சி மேலே கடைபிடிக்கிறாங்க. குறிப்பாக அந்த விவாத மேடைகள்லாம் வந்து நாம் தமிழர் கட்சி பேசுனது சரிதான் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறாங்க. எப்படி நான் பார்க்குறீங்க, அதிமுக வந்து ஒரு வேளை வந்து நாம் தமிழர் கட்சியோட சார்பாக இருக்குதா? அது இல்லை, அதிமுகவும் திமுக ஒன்று தம்பி. அதிமுக திமுக 2 ஒன்று தான், அதில் மாட்டு கருத்து கிடையாது. இவன் ஆட்சிக்கு வந்தான்னா அவனை காப்பாற்றுவான், அவன் ஆட்சிக்கு வந்தால் இவனை காப்பாற்றுவான். பாருங்களேன், அந்த ஜெயலலிதா அம்மா பொள்ளாச்சி வழக்கு அப்படியே கிடக்குது, கொடநாடு பாருங்கள் அப்படியே கிடக்குது. எதையுமே கண்டுக்க மாட்டாங்க இவங்க. ஏன் தெரியுமா, இவங்கள அவன் காப்பாற்றுவான், அவங்கள இவன் காப்பாற்றுவான். 2 ஒன்று தான், மாட்டு கருத்து கிடையாது. இப்போ நம்ம என்ன பாரு, ஐயா கல்யாண சுந்தரம் வந்து தான் நீங்கள் கேட்ட கேள்வி. அவர் நம்ம வெளியே போன்னு சொல்லி அவர் போகலை, அவராக தான் போனார். யாருமே வந்து அவர் வந்து போகும்போது யாரும் பெருசாக ரேட் பண்ணல. ஆனால் ஊடகம் பேசுனது கல்யாண சுந்தரம் போயிட்டாங்க அப்படின்னு. நம்ம பேசலை, நம்ம பிள்ளை தானுங்க, என்ன நம்ம பேசலை என்ன. இப்போ அவரே உள்ளே வரதா வந்து சில தகவல் என்ன கூட வருது. ஐயா பேசிட்டு இருக்காங்க, உள்ளே வந்துடுவாங்க. இப்போ தம்பி அருள் வந்த மாதிரி அதிகமாக வருவார்னு சொன்னாங்க. வந்தால் மகிழ்ச்சி தம்பி, சேர்ந்து பயணிப்போம். இப்போ நமக்கு பெரிய ஒரு கனவு இருக்குது. என்ன அந்த கனவெல்லாம் முன்னாடி இந்த மாதிரி வெளியே போன ஆளுமைகள்லாம் உள்ளே வந்தாக்க நமக்கு சிறப்பாக இருக்கும். நம்ம சேர்ந்து பண்ணிப்போ நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன். அதில் எந்த மாட்டு கருத்தும் இல்லை. வரட்டும், அவரெல்லாம் உள்ளே வரணும். ஏன்னா ஒரே விஷயம் தான், நாம் தமிழர் கட்சி பிஜேபி கூட சேர்ந்து கூட்டணி அமைக்க வாய்ப்பு இருக்குதுண்ணா. என்ன காரணம்னா, அண்ணாமலை பார்க்கும்போது அண்ணா விட்டுறாதீங்க, தொடர்ந்து போராடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. எவனாவது இந்த ஊடகத்தில் நாம் தமிழ் கட்சியும் பிஜேபி முடிச்சு போட்டு பேசிங்க எதை கொண்டு அடிப்பேன்னு தெரியாது. எங்கள் அண்ணன் வேறு எனக்கு ஃபோன் போட்டு திட்டுறாரு, பார்த்து பேசுகிறா அப்படின்னு. நான் வேறு அப்புறம் கோவம் வரத்து பேசி விட்டுறேன். அப்புறம் நீங்கள் வேறு அப்போ இதாக கேட்டு விட்றீங்க. ஏங்க நாங்கள் யார், அவங்க யாருங்க? இல்லை அண்ணாமலை பார்க்கும்போது ஏங்க அவர் ஒரு அரசியல் தலைவர் ஆளுமைங்க எங்கள் அண்ணன். ஏன்னா அவர் ஒரு கட்சியோட தலைவருங்க. பார்க்கும்போது அப்படியே புனைக்கிட்ட போக முடியும். அண்ணா விட்டுறாதீங்க, தொடர்ந்து போராடுங்க. ஆமாங்க, போராட்டத்துலங்க ஆகணும். ஏங்க அதிகாரம் வந்து அதிகாரம் மாற்றுருக்கு, அதிகாரம் வந்து திமுக இருக்குங்க. அப்போ எதையுமே போராட்டத்தானே பெற வேண்டியிருக்குங்க. அப்போ தம்பி போராட்டம் சொல்லிட்டு போயிருப்பாரு. அது என்னங்க யார் பாருங்க, அப்படியே பிஜேபி ஒன்றும் இல்லைங்க. அதிமுக
சின்ன பாம்பு, திமுக நல்ல பாம்பு, பிஜேபி சார பாம்பு. முதல்ல சார பாம்பை தான் அடிக்கணும். எது பிஜேபிங்கிற சார பாம்பை தாங்க ஃபஸ்ட்டு அடிக்கணும். இந்த 2 பாம்பு இங்கே தான் இருக்குது. ஒரு பாம்பு வந்து ராயப்பேட்டில் இருக்குது, ஒரு பாம்பு தேனாம்பேட்டில் இருக்குது. அதை நான் தூங்கி ஏஞ்சி போய் அடிச்சிருவேன். ஆனால் யாரை விடாது, பெரிய பாம்பு இருக்குது பாரு, சார பாம்பு, பிஜேபி தான் அடிக்கணும். நம்ம அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் பிஜேபி கூட முடிச்சு போகிறீங்க. நாங்கள் வேறு, அவன் வேறுங்க. எங்க அவன் மொழி எனக்கு தெரியாதுங்க. அவன் உணவு வேறு, என் உணவு வேறுங்க. என் நிறம் வேறு, அவன் நிறம் வேறுங்க. நான் திங்க மாட்டாங்க. எவ்வளவும் வித்தியாசமுங்க. இந்த பிஜேபியை வந்து இந்த பிக்காலி கரண்ட் தான் கூட நான் போயிட்டு வந்தேன். நாங்களா கூட்டு வந்தோம் பாருங்க. இவன் சொல்லுவான் நாம் தமிழ் கட்சிக்கு பிடிஎம்பா. நீ பார்த்துருப்பீங்க, நாம் தமிழ் கட்சி பிஜேபி பிடிஎம் சொல்லுவான். அப்படி இல்லை தம்பி. இந்த எங்கேயோ டெல்லியில் கடந்த பிஜேபியை இந்த கருணாநிதி தான் தோளில் சூழ்ந்து கொண்டு வந்து விட்டார். ஏன்னா அவர் தான் புள்ள வச்சு பேர் வச்சு விட்டார். அதை போய் எங்களை சொல்கிறது பிஜேபி மனித குல எதிர்னு சொல்கிறோம். நம்ம ஒரு காலம் நாம் தமிழ் கட்சியும் பிஜேபியும் கூட்டணி வைக்காது இதை உறுதி பார்த்துக்கணும். ஐயா ஈவே ராமசாமி அவர்கள் நீதி கட்சியை திராவிட கழகம் என்று பெயர் மாற்றும் போது அதை எதிர்த்து அந்த இயக்கத்திலிருந்து வெளியேறி காலம் முழுக்க தமிழ் தேசியம் பேசிய தாத்தா கியாபே விஸ்வநாதம் அவர்களின் பேத்தி வெற்றி செல்வி தன்னை நாம் தமிழர் கட்சியில் இணைத்துக் கொள்கிறார். அண்ணன் சீமான் அவர்கள் அவருக்கு அடையாள அட்டையை வழங்குவார். பார்த்ததுண்டா? முடிதிருத்திர மருத்துவர் குலத்திலே இருக்கிற மகன் சட்டசபைக்கு சென்றதை நீ பார்த்ததுண்டா? ஆதி தாய்க்குடி குறவர் குடியில் ஒருவன் உள்ளே சென்றதை நீ பார்த்ததுண்டா? போயர், ஒட்டர், சாலியர் எவரையாவது நீ பார்த்ததுண்டா? சொல், யாருக்காவது ஒருவனுக்கு உண்ணா? ஏன் தமிழ் தேசிய அரசியல் என்று கேட்கிறார்களே? நாம் தமிழர் கட்சி வந்த பிறகுதான் சாலியருக்கு இடம், குறவருக்கு இடம், வண்ணாருக்கு இடம், குயவர் குடிக்கு இடம், முடிதிருக்கிற மருத்துவர் குடிக்கு இடம் என்று நிறுத்தி அழகு பார்க்கிறது. ஒரே ஒரு வீடுதான் அண்ணா இருக்கிறது என்றால், ஒரு வீடு, நீ ஒரு வீடு அல்ல, ஒட்டுமொத்த தமிழினமும் உன் கூட நிற்கிறது களத்தில் நில் என்று சொன்னேன். தோற்றேன், ஆனாலும் திமிரோட தோற்றேன். இரண்டாயிரத்தி 16 முதலாக சட்டசபை தேர்தலை எதிர்கொள்கிற போது 22 இடங்கள் ஆதி தமிழ் குடிகள், உழைக்கும் மக்கள், ஒடுக்கப்பட்ட தமிழ் சமூகம், தேவேந்திரருக்கும் பறையருக்கும் சேர்த்து 22 தொகுதி பொது தொகுதியை கொடுத்த கட்சி நாம் தமிழர் கட்சி.